அம்மாவும் தம்பியும் பிகினிங்கில் என்னோடய வாய்ஸே நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வாய்ஸ் நல்லா இருக்குன்னு கமெண்ட் வரும்போது சந்தோஷமாக இருக்கும்னு சொன்னேன். அதுக்கு கீழே அவ்வளோ பேர் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணியிருந்தீங்க, பாசிட்டிவாக சொல்லியிருந்தீங்க. அதில் ஒரு கமெண்ட்டு அவங்க சொன்னது உண்மைதான், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு எந்த ஒரு சின்ன கவலையோ வருத்தமோ வரல. அவங்களுக்கு ஸ்மைல் பண்ணி தான் ரிப்ளை அனுப்பியிருந்தேன். ஏன் தெரியுமா, எனக்கு கிடைச்ச அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி உங்ககிட்ட இருந்தேன். நீங்கள் இத்தனை பேர் சொல்லும் போது ஒருத்தர் 2 பேர் பிடிக்காமல் இருக்கும் தானே, எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு அவசியம் இல்லைல்ல அப்படின்னு நினச்சி பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன். லைஃப்பில் எப்போவுமே இப்படி தாங்க, நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கும், அதுக்கு மேலே நிறைய நல்ல விஷயம் இருக்கும். அதை நினச்சி லைஃப்பை முன்னாடி கொண்டு போய்கிட்டே இருக்கணுங்கிறத நான் ரொம்ப லேட்டாக கற்றுக்கிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் பிடிச்ச காரக்குழம்பு, அதுக்கு நான் சூப்பராக ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருந்தேன். அப்புறம் அம்மா முட்டை வேக வச்சுருந்தாங்க, அது வப்படன்னு சொல்லிட்டு மலைக்கு நல்லா சுட சுட லஞ்சு சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.